Hey guys, welcome back. So reshoot போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு half an hour மேல பேசி அதெல்லாம் எடிட் பண்றதுக்கு உட்கார்றேன். திடீர்னு பார்த்தா அந்த ஃபோல்டரே காணாம போயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ரீஷூட் போயிட்டு இருக்கேன். வாழ்க்கையே நமக்கு இப்படி தான் போகும் போல இருக்கு. ஸோ ஓகே, நமக்கு டாபிக் உள்ள போகலாம். பேக் சைடில் என்னுடைய சிஸ்டம் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு 1 year கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சிஸ்டம் தான். கேமிங் பிசி ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்கும் ஓவராலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிசி. இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், இது என்ன ப்ரைஸில் வாங்கியிருந்தேன், ஸோ எல்லாமே தனியாக நம்ம வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அனதர் திங், D16 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஐடியாலஜிஸை பிரேக் பண்ணி அதில் வீடியோஸை நம்ம போடுவோம். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கடமைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். அப்படி இல்லைனா அந்த சேனல் க்ரோவே ஆகாது. ஸோ அதனால் டெய்லியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, சோலார் ஹைப்ரிட் இன்வெர்டர் நான் ரீசெண்டாக இப்போ வாங்கியிருந்தேன். பேக்ஸில் இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டமுக்கு காசு சேர்த்து வச்சு வெறும் சிஸ்டம் மட்டும் தான் வாங்கினேன். இதுக்கே ரொம்பவே ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இதே நான் ஒரு 30,000 கிட்ட நான் வீட்டில் தான் வாங்கினேன். அதுவே நிறையா வீட்டில் கேட்டு அடம் பிடிச்சி அப்படி தான் வாங்கினேன். அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும்ல, ஸோ அது இப்போதைக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டு சேர்த்தாச்சு. வீட்டில் கொடுக்கலான்றப்ப வந்து இதுக்கு யூபிஎஸ் வாங்கி ஆகணும். ஸோ சிஸ்டம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு சேஃப்டிக்கு யூபிஎஸ் என்கிட்ட இல்லை. இதை வாங்கலான்னு பார்க்குறப்ப யூபிஎஸ் மட்டுமே 7,000 கிட்ட வந்தது. பிகாஸ் இது 650 வாட் உள்ள ஒரு சிபியூ. ஸோ 7,000 கொடுத்து நம்ம ஒரு யூபிஎஸ் வாங்கினாலுமே பேக்கப் டைம் ஜஸ்ட் ஒரு 1/2 hour 20 minutes தான் வந்து தாங்குமே, அதுக்கப்புறம் தாங்காது. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம வீட்டுக்கே யூபிஎஸ் போட்டுடலாம். அது ஒரு 7-8 மணி நேரம் தாங்கும்ல, அதில் நம்ம சிஸ்டமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ அந்த வீட்டுக்கு கொடுக்குற அந்த 30,000 எடுத்து அப்படியே நான் யூபிஎஸ் வாங்கி போட்டுட்டேன். அதுவும் சாதா யூபிஎஸ் கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு யூபிஎஸ். அது சோலார் ஹைப்ரிட் யூபிஎஸ். நார்மல் இபி கரண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணும், ப்ளஸ் சோலார் பேனலையும் கனெக்ட் பண்ணி அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டுமே ஒரே டைம்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சோலார் இன்வெர்டர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த இன்வெர்டரை வந்து வாங்கி செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டேன். வீட்டுக்கு நான் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் என்னுடைய சிஸ்டமுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வந்து யூபிஎஸ் லைன் தனியாக நம்ம கொடுக்கணும், பட் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நான் தனியாக தான் ஒயர்லாம் வாங்கிட்டு வந்து லைன்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும், அமௌண்ட்டும் வந்து இப்போது இல்லை. அதனால் சிஸ்டம் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த MPPT ஹைப்ரிட் சோலார் யூபிஎஸ்ஸை எப்படி இருக்குன்றதை வந்து நான் காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சொன்ன பேட்ரி அந்த இன்வெர்டர் இது தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சும்மா டெம்பரவரியாக நான் இங்கே வச்சுருக்கேன், வாங்கிட்டு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக. நான் வாங்கியிருக்க இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா ஈஸ்ட்மேன் பிராண்டோடது. ஸோ இது வந்து இந்தியன் மேடு தான். அண்ட் இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 150 Ah பேட்ரி வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் பேட்ரி கிடையாது, இது சோலார் பேட்ரி. ஸோ பேட்டரியிலே வந்து C10 C20 சொல்லுவாங்க. அதில் இது C10 பேட்ரி, சோலாருக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ண ஒரு பேட்ரி. இதோடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து வெளிச்சம் இருக்கப்போ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், வெளிச்சம் கம்மியாக இருக்கப்போ கம்மியான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கம்மியான கரண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த பேட்டரிக்கு இந்த பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுதான் இந்த பேட்டரியோடைய ஸ்பெஷாலிட்டி. நார்மல் பேட்டரியில் அந்த மாதிரி சேவ் ஆகாது. ஸோ அந்த கம்மியான கரண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும், டேரெக்டாக பேட்டரிக்கு வந்து சேவ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் சோலார் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் சோலார் பேட்டரி வாங்கி வைக்கிறது நல்லது. நார்மல் பேட்டரியை விட சோலார் பேட்டரி ஒரு 3,500 வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இந்த பேட்டரி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 16,000க்கு நான் வாங்கியிருந்தேன். சேம் இதே 150 Ah பேட்டரி நார்மல் பேட்டரியில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,000 தான் வந்து வந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 3,000 போட்டு சோலார் பேட்டரி நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதே சேம் இந்த ஈஸ்ட்மேன் பிராண்டு தான் லூமினஸில் கூட இருக்குது. ஸோ லூமினஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா இதை விட 1,500 அதிகம். அது வந்து 17,500 சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ஏதோ மார்க்கெட்டில் புதுசாக வந்தது, ப்ளஸ் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்ததுனால இந்த ஈஸ்ட்மேனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா இதே பிராண்டோடு தான், ஈஸ்ட்மேன் அதே பிராண்டு தான். ஸோ காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா டேக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் மேட் பண்ணது தான். ஸோ இதுதான் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து PWMனு ஒன்று சொல்லுவாங்க, ப்ளஸ் MPPTன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா MPPT தான். அண்ட் PWMஐ விட MPPT ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் வாங்கினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் ப்ளஸ் MPPTயோடைய சப்போர்ட்டோட இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு 15 amp இன்வெர்ட்டர். நார்மலாக உங்களுக்கு 15 amp வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது கொஞ்சம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1 kV இன்வெர்ட்டர் இது. நீங்கள் நார்மல் டைப்பில் இன்வெர்ட்டரில் 1 kV நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு 4800 5000 அந்த மேக்ஸிமம் 5000 இல்லை 6000 தான் உங்களுக்கு வந்திருக்கும். பட் இந்த இன்வெர்ட்டர் 10,000க்கு நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் இது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், சோலார்லேயும் ஒர்க் ஆகும், நார்மல் ஈபிலையும் ஒர்க் பண்ணலாம், ப்ளஸ் MPPT சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது மொத்தத்தில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெர்ட்டர், ப்ளஸ் 2 years வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணுற மெனுஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் எவ்வளோ வோல்டேஜ் ப்ளஸ் பேட்ரி எவ்வளோ ஃபுல்லாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, எவ்வளோ ஆம்ப் வந்து கன்சியூம் பண்ணுது, லோடு எவ்வளோ இருக்குது, எல்லாமே இதிலே வந்து டிஸ்பிளே பண்ணும். மொத்தத்தில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெர்ட்டர். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்ல போனால் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நல்லாவே இருக்குது. ஃபேனும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, அங்கே ஒரு ஃபேன் இருக்குது. பவர் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஃபேன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ரன் ஆகும். ரன் ஆகிறப்ப கொஞ்சம் லைட்டாக சவுண்டும் வருது. மற்றபடி சைலண்ட்டாக தான் இருக்கும், ஃபேன் வந்து ஓடாது. அண்ட் பேட்ரி சார்ஜ் ஆகிற டைம்லையும் வந்து இந்த ஃபேன் ஓடும். பேட்ரி ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபேன் வந்து ஆஃப் ஆகிடும், சவுண்ட் எதுவுமே சுத்தமாக வராது. ஸோ இப்போதைக்கு நான் இபியில் தான் டேரெக்டாக இபியில் கனெக்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் சோலார் பேனல் வாங்கி இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ பேனல் வந்து ஒரு 20,000 ஆகும், ஒரு 2 பேனல் 360 வாட் சம்திங் நான் பார்த்து வச்சுருக்கேன் 12 வோல்ட்டில். ஸோ அதை வாங்கி இதுக்கு கூட கனெக்ட் பண்ணி விட்டேன்னா அது ஒரு 8 ஹவர்ஸில் அந்த சோலார் பேனல்லேருந்து பேட்டரி வந்து இதுக்கு போதுமானது ஃபுல்லாக சார்ஜ் ஆக. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் கட்டர் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இபிலையும் வந்து அதிகமாக கரண்ட் வந்து இழுக்காது. ஸோ நார்மலாக நீங்கள் இபியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் நீங்கள் ஒரு யூனிட் கரண்ட்டை வந்து இதுலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மறுபடியும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 யூனிட் கரண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதை விட அதிகமான கரண்ட் வந்து தேவைப்படும். அதனால் உங்களுக்கு இபி பில் அதிகமாக வரும். ஸோ அதனால தான் பிளான் பண்ணி கொஞ்சம் வாங்குறப்பவே ஒரு சோலார் டைப்பில் ஒரு இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கப்போ ஒரு சோலார் பேனலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இபி பில்லை உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை சோலார் போகணுன்னு சொல்லிட்டு, அதனால் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுனால சோலார் இன்வெர்ட்டரும் சோலார் பேட்டரியும் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது 16,000, இது ஒரு 10,000. போய் பார்த்தீங்கன்னா இதே MPPTயில் இதே மாதிரியான ஒரு இன்வெர்ட்டர், ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு 1 kV இன்வெர்ட்டர் வந்து இருக்கும். ஸோ அதோடைய ப்ரைஸ் வந்து 8,500 and 9,000 சம்திங்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நான் அதே கூட வாங்கிலான்னு பார்த்தேன். பட் அது வந்து என்ன பிராண்டுன்றது தெரியல. ப்ளஸ் இதில் வந்து வேறு லாங்குவேஜ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, வாரண்ட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது எங்கே போய் கிளைம் பண்ணுறதுலாம் தெரியாது, கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் வந்து இங்கே லோக்கல்லே வந்து லூமினஸ் டீலர்னு இங்கே ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்டே நான் வாங்கிட்டேன், ஈஸ்ட்மேனோடது. எதாவது ப்ராப்ளம்னா நான் அவங்களுக்கு கால் அடிச்சு இல்லை இதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட அவங்ககிட்ட நான் சர்வீஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் லோக்கலில் வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா லோக்கலில் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து திருவண்ணாமலையில் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த சுற்றி ஏதாவது சரௌண்டிங்கில் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இன்வெர்ட்டரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த திருவண்ணாமலை சுற்றி வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை வேறு யாராவது வீட்டில் இந்த மாதிரி ஒரு சோலார் ஹைப்ரிட் யூபிஎஸ் வாங்கணும், அது MPPT யூபிஎஸ் வாங்கணும், இந்த மாதிரி இன்வெர்ட்டர்லாம் எங்கே கிடைக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு எனக்கு எதாவது ஐடியா சொல்லுங்கள். இப்போ நான் சோலார் போட போகிறேன்னா அது எந்த மாதிரி போடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டா பேஜோடைய லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் நான் வாங்கின இந்த பேட்டரி ஆகட்டும், இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் ஆகட்டும், இது ரெண்டுமே நான் எந்த இடத்துல வாங்கினேன், அந்த கடையோடைய நம்பர் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.